அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 25 தமிழ் தென்றல் வகுப்பான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். சந்திப்பிழை சம்பந்தமான கொஷின் 20 இருக்கு. அதோட எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்கும்போது சந்திப்பிழை அப்படின்னா வல்லின எழுத்துக்கள் மிகக்கூடிய இடத்தை தான் நம்ம சந்திப்பிழை நீக்கத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்படி வல்லினம் மிகக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வல்லின எழுத்துக்கள் டோட்டலா 6 இருக்கு. அதாவது கசட தபர வல்லினம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 6 எழுத்துக்கள்ல 4 எழுத்துக்கள் மட்டும் சொல்லோட முதல்ல வரும். அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கா சா டா டா வருமானா வராது, டா பா. சரிங்களா? இந்த 4 எழுத்துக்களும் ஒரு சொல்லோட முதல்ல வரும். டாவும் ராவும் என்ன பண்ணாதுன்னா சொல்லோட முதல்ல வார்த்தைகளாக வராது. அப்போ அந்த 2 எழுத்தையும் ஒதுக்கிட்டு இக்கு இச்சி இத்து இப்பு இந்த 4 எழுத்துக்களும் மிகிறத தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா வல்லினம் மிகுதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எழுத்துக்களானது மிகக்கூடிய வார்த்தைகள் பக்கத்தில் இருக்கணும். அப்போ அடுத்து இருக்க வார்த்தையானது என்ன இருக்கணும்னா காவில் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளோ, காவுல இருந்து கவ் வரைக்கும் ஆரம்பிக்கக்கூடிய சொல்லா இருக்கலாம். அது மாதிரி சாவில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்களா இருக்கலாம். இல்லை தாவில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்களானது அடுத்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல இந்த ஒற்றுக்களானது மிகறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தி பிழையுள்ள தொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப பிழையான தொடர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கிளி பேசியது ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிளி அப்படின்றது ஒரு பெயர் சொல். அதை தொடர்ந்து பேசியது அப்படின்ற பயனிலையானது. அப்ப இங்க கிளி அப்படின்றத எழுவாய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பேசியது அப்படின்ற வார்த்தையானது பயனிலையா எடுத்துக்கணும். இப்ப இதுல வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னா இங்க பேசியது பாவரசு தான். அப்போ பாவரிசையில் ஆரம்பித்தா வல்லினம் மிகும். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல்லை பார்க்கணும். அந்த சொல்லானது எழுவாயாக இருக்குது. அப்போ எழுவாயில் என்ன மிகாது அப்படின்னா வல்லினம் மிகாது. அப்போ இந்த இடத்துல என்ன இல்லை அப்படின்னா வல்லினம் மிகலை. சரிங்களா? அப்போ கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சு. பேச்சில் என்ன பேச்சுன்னா கிளி பேச்சு. அப்போ பேச்சில் கிளி பேச்சு அப்படின்னு சொல்லும்போது பேச்சு அப்படின்றது ஒரு பொது பெயராக நம்ம எடுத்துக்கலாம். அதில் கிளி பேச்சு அப்படின்றப்ப சிறப்பான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுது. அப்போ பொது பெயர் அதை சார்ந்து சிறப்பு பெயர் முன்னாடி வரும்போது இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லலாம். இருபெயரொட்டு பண்பு தொகையில் என்ன மிகும் அப்படின்னா வல்லினம் மிகும். சரிங்களா? அடுத்து தொழில். இது தாவரிசையில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கை அப்படின்றது ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழியில் என்ன மிகும் அப்படின்னா வல்லினம் மிகும். அப்போ இதுவும் என்னது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கை தொழுது அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க. தொழுது அப்படின்றது தாவரிசை தான், தாவரிசை சார்ந்த சொல் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கை அப்படின்ற வார்த்தை பார்க்கும்போது இந்த இடத்துல விரிந்த பொருள் பார்க்கும்போது கையால் தொழுது அப்படின்ற பொருளை தரும். அப்போ ஆள் அப்படின்ற 3ஆம் வேற்றுமை தொகையானது இந்த இடத்துல மறைந்த பொருளில் வந்திருக்கு. அதனால இந்த இடத்துல என்ன மிகக்கூடாது அப்படின்னா வல்லினம் மிகக்கூடாது. அப்ப பிழையுள்ள தொடர் எதுனா ஆப்ஷன் டெல்லி. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா சந்தி பிழையுள்ள தொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல இத்து வரக்கூடாது. ஸோ இத்து மிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால இது என்னன்னா இந்த இடத்துல இத்து வரக்கூடாது. ஏன் அப்படின்னா 3ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. வினைத்தொகை பண்பு தொகை முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை என்ன அப்படின்னா வினைத்தொகை மட்டும்தான் என்ன அப்படின்னா இந்த வல்லினம் மிகு மிக இடத்தை சார்ந்து வினைத்தொகையில என்ன மிகாது அப்படின்னா வல்லினம் மிகாது. அந்த அடிப்படையில் இந்த இடத்துல ட்விஸ்டடாக வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் சந்திப்பிழை நீங்கிய தொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல சந்திப்பிழை நீக்கிய தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எந்த வார்த்தையில கரெக்டா வந்துட்டு வல்லினமானது மிகாமையோ இல்லை மிகுந்து வர வேண்டிய இடத்துல மிகுந்தோ கரெக்டா இருக்கா அப்படின்னு சென்டென்ஸ் அப்சர்வ் பண்ணோம். ஏ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கலை கற்றான் அப்படின்றப்ப கலை அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல ஆயக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆயக்கலைகள் அப்படின்னு சொல்லும் போதுட்டு ஆயக்கலைகள்ல உள்ள கலையை கற்றான் அப்படின்னா இந்த இடத்துல கலை அப்படின்றது ஒரு எழுவாய், அதை கற்றான் அப்படின்றது ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு எழுவாய் அதை தொடர்ந்து பயனிலை வந்திருக்கு. இந்த இடத்துல என்ன மிகக்கூடாதுன்னா வல்லினம் மிகக்கூடாது. அப்போ இது கரெக்டா தான் இருக்கு. சரிங்களா? வல்லினம் என்ன பண்ணல மிகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா சிலை செய்தான். சிலை செய்தான் அப்படின்றப்ப இதோட விரிந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா சிலையை செய்தான் அப்படின்ற ஐன்ற வேற்றுமை உருபானது இந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப ஐன்ற வேற்றுமை உருபு இந்த இடத்துல மறைந்த பொருள்ல வரும்போதே இந்த இடத்துல என்ன மிகக்கூடாதுன்னா வல்லினம் மிகக்கூடாது. சரிங்களா? மிகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப இது தவறா இருக்கு. அடுத்து சி ஆப்ஷன் மரத்தை பார்த்தான். மரத்தை பார்த்தான் அப்படின்றப்ப மரம் அப்படின்றதுதான் ஒரு பெயர் சொல். அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஐன்ற
வேற்றுமை உருப வெளிப்படையா ஏற்று இந்த இடத்துல வந்திருக்கு. அப்ப ஐன்ற வேற்றுமை உருபு இந்த இடத்துல வெளிப்படையா வரதுனால இப்பு கண்டிப்பா என்ன பண்ணணும்னா வந்திருக்கணும். அப்ப இந்த இடத்துல வராம கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் என்ன இருக்கு, தவறா இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தீ பற்றியது. தீ பற்றியது அப்படின்றது ஓரெழுத்து ஒரு மொழியின் அடிப்படையில என்ன மிகலாம் அப்படின்னா வல்லினம் இந்த இடத்துல மிகலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையுள்ள தொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் வாழ்க தமிழர், பாம்பே ஆப்ஷன் ஒழிக தீமை, சென்னை ஆப்ஷன் பாடக்கேள், டெல்லி ஆப்ஷன் ஓடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்காங்க. அப்ப இதை கவனிக்கும் போது வாழ்க ஒழிக அப்படின்ற வார்த்தையில கா அப்படின்ற விகுதியை கொண்டு முடிஞ்சிருக்கு. கா, இய, இயர், அல் இந்த விகுதிகள்லாம் வந்தா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். வியங்கோல் வினைமுற்றுல என்ன மிகாது அப்படின்னா வல்லினம் மிகாது. ஸோ இந்த இடத்துல என்ன மிகல அப்படின்னா வல்லினம் மிகாம தான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன கரெக்டா தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாடக்கேள். பாடக்கேள் அப்படின்னு சொல்லும் போதுட்டு பாட அப்படின்றது அகர ஈற்றுல முடிஞ்சிருக்கு. அதை சார்ந்து கேள் அப்படின்ற வார்த்தையானது ஒரு வினை சொல் சார்ந்த வார்த்தை பக்கத்துல வந்திருக்கு. அப்ப அகர ஈற்றுல முடிஞ்சு வினை சார்ந்த சொல் பக்கத்துல வரும்போது அந்த இடத்துல என்ன மிகலாம் அப்படின்னா வல்லினம் மிகலாம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓடிப்பார் அப்படின்னு சொல்லும் போதுட்டு ஓடி அப்படின்ற சொல்லுல கடைசி விகுதியானது என்ன ஈற்றுல முடிஞ்சிருக்குன்னா இகர ஈற்றுல முடிஞ்சிருக்கு. இகர ஈற்றை தொடர்ந்து பாருங்கிற வார்த்தை வினை சொல் சார்ந்த வார்த்தை. இப்படி இகர ஈற்றுல முடிஞ்சு அதை தொடர்ந்து வினை சார்ந்த வார்த்தை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன மிகும் அப்படின்னா வல்லினம் மிகும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல வல்லினம் மிக வேண்டியதை மிகாம கொடுத்துருக்காங்க. ஸோ பிழையுள்ள தொடரை தேர்க அப்படின்னா ஆப்ஷன் டெல்லி. கொஸ்டின் நம்பர் 5, சந்தி பிழையுள்ள தொடரை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெய்மயக்கம், பாம்பே ஆப்ஷன் கைமாறு, சென்னை ஆப்ஷன் வாய்மை, டெல்லி ஆப்ஷன் பொய்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன அப்படின்னா மெல்லின எழுத்துக்களான மெல்லின எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா ஞா, ஞா, நா, மா இந்த 4 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாக வரும்போது நமக்கு என்ன மிகலாம் அப்படின்னா ஒற்று மிகலாம். சரிங்களா? இப்போ மெய் மயக்கம் அப்படின்றப்ப இந்த வார்த்தைகளானது இரு வேறுபட்ட வார்த்தைகள். அப்போ இரு வேறுபட்ட வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒற்று வரலாமா அப்படின்னு கேட்டால் ஒற்றெழுத்துக்களான இ, அடுத்து பார்த்தீங்கன்னா இர், சிறப்பு லகரம் இந்த 3 எழுத்துக்களும் ஒரு எழுத்தோட ஒரு வார்த்தையோட இறுதியில் இருக்கும்போது அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா ஒற்று மிகலாம். அப்போ இந்த இடத்துல வந்திருக்குது மா, அப்போ அது கிணமான இம்மானது இந்த இடத்துல மிகலாம். அப்போ மெய்மயக்கம் அப்படின்றது கரெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல கைங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, அடுத்து மாறு அப்படின்ற இடத்துல மாக்கு இனமான இம் இந்த இடத்துல தோன்றது இயல்பு. அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பொய், இதுலேயும் என்ன இருக்குன்னா ஒற்றெழுத்து இருக்குது. அப்போ அந்த ஒற்றெழுத்து பொய்ங்கிற வார்த்தை பொய்மை அப்படின்னு சொல்லி வரும்போது எகர ஒற்றை தொடர்ந்து மகர மெய் எழுத்து வரலாம். அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த வாய்மை அப்படின்ற வார்த்தையை பார்க்கும்போது இதை பிரிக்கும் போது வாய் கூட்டல் மை அப்படின்னு சொல்லி பிரிப்போம். வாய் அப்படின்றதானது என்ன பெயரின் தொடர்ந்து வரலாம்னா பண்பு பெயர் அப்படின்னு சொல்லலாம். பண்பு பெயரானது மை விகுதியை ஏற்று வந்திருக்கு. பண்பு பெயரானது மை விகுதியை ஏற்று வந்திருக்கு. அப்படி ஏற்று வரும்போது இந்த இங்கே ஒற்று மிகக்கூடாது. அப்போ இதுதான் என்ன அப்படின்னா பிழையுள்ள தொடர். சந்தி பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சந்தி பிழையற்ற இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம ஒரு கொஷின்ல ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ற மாதிரி இருக்கு. கேட்க கேட்க இனிய பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல லாஸ்ட் வார்த்தையை கவனிங்க, இனிய பாடல். இனிய பாடல் அப்படின்றது பெயர் சொல். என்ன பாடல்? இனிய பாடல். இனிய பாடல் அப்படின்றப்ப அதோட பண்பை குறிக்குது. அப்ப பண்பை குறிக்கும் போதுட்டு பண்பு வெளிப்படையா உணர்த்தி வந்துச்சு அப்படின்னா அது என்ன பெயரச்சம்னு சொல்லுவோம்னா குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பெயரச்சம்னா குறிப்பு பெயரச்சம். குறிப்பு பெயரச்சத்துல என்ன மிகாது அப்படின்னா வல்லினம் மிகாது. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன வரக்கூடாது அப்படின்னா வல்லினம் வரக்கூடாது. அப்ப ஏ ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வராது. சரிங்களா? இங்கேயும் வல்லினம் மிகல, இங்கேயும் வல்லினம் மிகல. அப்ப இது ரெண்டுத்துல எது வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப இங்கே பார்க்கணும், இந்த 2 சொற்களுக்கு இடையே வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த கேட்க என்ற வார்த்தையானது அகர ஈற்றுல முடிஞ்சிருக்க வினை சார்ந்த சொல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அகர ஈற்றில் முடிந்திருக்க வினை சார்ந்த சொல்னா அதை தொடர்ந்தும் வினை சார்ந்த சொல் வரதுனால இந்த இடத்துல என்ன மிகும் அப்படின்னா வல்லினமானது மிகும். அப்ப கேட்க கேட்க இனிய பாடல் அப்படின்ற பாம்பே ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்தி பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க. அரைச்செலவு, பாதி பேர், கற்கும்படி சொல்,
தனிச்செலவு 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்துட்டு நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சால் இதில் கரெக்டானதை நம்ம எடுக்கலாம். அரை பாதி என்ற சொற்களின் பின் என்ன மிகும் அப்படின்னா வல்லினம் மிகும். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? வல்லினம் மிகுந்து இருக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன இல்லை அப்படின்னா வல்லினம் மிகலை. சரிங்களா? அப்போ இது தப்பாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்குது. பாதி என்ற சொல்லின் பின் வல்லினம் மிகும், இது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து இங்கே பார்க்கும்போது கற்கும்படி சொல், இந்த படி அப்படின்ற வார்த்தை தனிப்பட்ட முறையில் வரும்போதுட்டு இந்த இடத்துல என்ன வராதுன்னா வல்லினம் மிகாது. அப்படி இப்படி எப்படி, அப்படி சொன்னான் இப்படி செய்தான் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வல்லினம் மிகும். அப்படி இப்படி எப்படி என்ற சொற்கள் வந்தால் வல்லினம் மிகும். அதை தவிர மீதி சொற்களோட படி என்ற சொல்லானது ஏறி வந்தால் அந்த இடத்துல என்ன மிகாதுன்னா வல்லினமானது மிகாது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் பார்க்கும்போது தனி என்ற வார்த்தையில் என்ன மிகாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா வல்லினம் மிகாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இனி தனி என்ற வார்த்தைகளின் பின் என்ன மிகும்னா வல்லினம் மிகும். அப்போ அந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வரணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சொற்களில் இங்கே மிகுந்து வந்திருக்கணும், இங்கேயும் மிகுந்து வந்திருக்கணும், இங்கே வந்துட்டு மிகாமல் வந்திருக்கணும். சரிங்களா? அப்போ எது கரெக்டாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாம்பே ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சந்தி பிழையுற்ற தொடரை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தி பிழையுற்ற தொடரை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கவனிக்கணும், புகழ் அப்படின்ற வார்த்தையானது ஒரு பெயர் சொல். அப்போ அந்த பெயர் சொல்லுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையை கவனிக்கணும். எல்லாம் இதில் எச்ச சொல்லாக இருக்குது, இதில் ஒரு எச்ச சொல்லாக இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான ஒரு வார்த்தை இருக்குது. அந்த எதிர்மறையான வார்த்தையானது எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். இந்த எச்ச சொல்களையும் கவனிக்கணும். அப்போ கொண்ட அப்படின்றது எச்ச சொல். அந்த எச்ச சொல்லை தொடர்ந்து புகழ் அப்படின்ற பெயர் சொல் வந்திருக்கு. ஒரு எச்ச சொல்லை தொடர்ந்து பெயர் வந்துச்சுன்னா பெயரெச்சத்தின் அடிப்படையில் என்ன மிகக்கூடாதுன்னா வல்லினம் மிகக்கூடாது. சரிங்களா? அதே ப்ரொசீஜர் தான் இந்த இடத்துல. வந்த அப்படின்றது ஒரு எச்ச சொல், அதை தொடர்ந்து புகழ் அப்படின்ற பெயர் சொல் வந்திருக்கு. இந்த இடத்துல என்ன மிகக்கூடாதுன்னா வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாரா புகழ். என்ன புகழ்? வாரா புகழ். அப்போ எதிர்மறையான வார்த்தை பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. என்ன எதிர்மறையான வார்த்தைனா ஈறு கெட்ட எதிர்மறை. சரிங்களா? இது என்னன்னு சொல்லுவோம்னா ஈறு கெட்ட. எப்போ இந்த இடத்துல நெடில் ஆ. சரிங்களா? இதை பிரிக்கும் போது இரு கூட்டல் நெடில் ஆ அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெடில் ஆ உச்சரிப்பு எப்பெல்லாம் இந்த இறுதியில் வந்து அதை தொடர்ந்து ஒரு பெயர் வருதோ அப்போ அந்த வேர்டை ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னு சொல்லுவோம். இதுவே வாராத புகழ் அப்படின்னு சொல்லி இருந்தால், வாராத அப்படின்ற வார்த்தையாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அகர ஈற்று, குறியில் அகர ஈற்றில் முடியும் போது இது எதிர்மறையாக மாறிடும். அப்போ எதிர்மறையில் என்ன மிகாது அப்படின்னா வல்லினம் மிகாது. ஆனால் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் என்ன மிகும் அப்படின்னா வல்லினம் மிகும். ஆனால் இங்கே மிகாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் என்னவா இருக்குது? தவறாக இருக்குது. அப்போ சந்தி பிழையுற்ற தொடரை தேர்க அப்படின்னா அனைத்து தொடருமே எப்படி இருக்குது அப்படின்னா பிழையாக இருக்குது. அனைத்து தொடருமே என்னவா இருக்குன்னா பிழையாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், பிழை நீக்கிய தொடரை தேர்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது புலி கரடி, நாய் பூனை, கரடி புலி, மயிர் கிளி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சார்ந்த சொற்களையே சேர்த்து கொடுத்துருக்காங்க. பெயர் சார்ந்த சொற்கள் வரும்போது என்னெல்லாம் மிகக்கூடாதுன்னா வல்லினம் மிகக்கூடாது. அப்போ ஆன்சர் எது கரெக்டுனா சென்னை கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின், சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆப்ஷன்ஸை கவனிக்கணும். ஆப்ஷன்ஸை கவனிக்கும் போது ஏ ஆப்ஷனை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அந்த இந்த என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா? மிகும். அப்போ இக்கு மிகுந்திருக்குது கரெக்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆ இ ஏ என்ற சொற்களின் பின் என்ன மிகும் அப்படின்னா வல்லினம் மிகும். அப்போ இந்த இடத்துல என்ன மிகுந்திருக்கு? வல்லினம் மிகுந்திருக்கு. அடுத்து எந்த அப்படின்ற சொல்லின் பின்னும் என்ன மிகும்? வல்லினம் மிகும். சரிங்களா? அப்போ அந்த காடு, அப்பறவை, எந்த சிறுத்தை அப்படின்ற இந்த அனைத்து சொற்களையும் வல்லினம் மிகுந்திருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். அக்காடு, ஆ இ ஏ எழுத்துக்களின் பின் என்ன மிகும்னா வல்லினம் மிகும். அப்போ இங்கே கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து ஏன்ற வினா எழுத்தின் பின்னும் என்ன மிகும்? வல்லினம் மிகும். கரெக்டாக தான் இருக்குது. ஈன்ற சுட்டெழுத்தின் பின்னும் என்ன மிகும்? வல்லினம் மிகும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பார்க்கும்போது இந்த என்ற சொற்களின் பின் என்ன மிகும் அப்படின்னா வல்லினம் மிகும். இந்த அப்படின்ற சொல்லானது சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எப்படி, அப்படி இப்படி எப்படி என்னும் சொற்களின் பின் என்ன மிகும்? வல்லினம் மிகும். அப்போ இந்த இடத்துலையும் கரெக்டாக தான் இருக்குது. ஈ என்ற சுட்டெழுத்தின் பின்னும் என்ன மிகும் அப்படின்னா வல்லினமானது மிகும். அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் என்னவா இருக்குது? கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் டெல்லி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், பிழையற்ற தொடரினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனும்
ஒரே வரிகளாக தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல எப்படி மிகும் மிகாது அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சோன்னா ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணலாம். கீழ் நான் சொல்லியிருக்கேன், லகர ஒற்று வரும்போது அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு ஒற்று வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ கீழ் என்ற வார்த்தைக்கு பக்கத்தில் ஒற்று வரலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒற்று இல்லை. அப்போ இந்த ஆப்ஷனை நீங்கள் எலிமினேஷன் பண்ணிடலாம், இது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த 3க்குள்ளே எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்து நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா 8 10 என்னும் எண்ணுப்பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அப்போ இந்த இடத்துல 8ல் என்ன பண்ணல, வல்லினம் மிகிற மாதிரி கொடுக்கல. அப்போ இந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எலிமினேஷன் பண்ணிடலாம். அடுத்து சென்னைவா டெல்லியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முழுமையாக நம்ம பார்க்கும்போது அடுத்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த கூட்டம் அப்படின்ற வார்த்தையானது ஒரு பெயர் சார்ந்த சொல். அப்போ பெயர் சார்ந்த சொல்லுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எச்ச சொல்ல என்ன மிகாது அப்படின்னா வல்லினம் மிகக்கூடாது. எச்ச சொல்ல அதை தொடர்ந்து ஒரு பெயர் இருந்துச்சுன்னா அது பெயரச்சு அடிப்படையில் அகரயிற்று பெயரச்சு அடிப்படையில் வரும். அப்போ அந்த இடத்துல என்ன மிகக்கூடாதுன்னா வல்லினம் மிகக்கூடாது. இந்த இடத்துல மிகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுவும் வராது. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டுனா சென்னை. அப்போ கீழ் என்ற வார்த்தைக்கு பக்கத்தில் என்ன மிகும், வல்லினம் மிகும். 8 என்ற எண்ணு பெயரும் பின் வல்லினம் மிகும். கொண்ட கூட்டம் அப்படின்ற இடத்துல வல்லினம் மிகக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழை நீங்கிய தொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுலேயும் நமக்கு என்னென்னா 4 ஆப்ஷன் ஒரே மாதிரியே தான் இருக்குது. அப்போ எங்கெங்க மிகும் எங்கெங்க மிகாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தலைவரில் துறை தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைவரில் என்ன தலைவர், துறை சார்ந்த தலைவர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இருபெயரொட்டு பண்பு தொகையில் எடுத்துக்கலாமா? அப்போ இருபெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 ஆப்ஷனையும் நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம். அப்போ பாம்பேவா டெல்லியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன பண்புடையவர் அப்படின்னு சொல்லும்போது சிறந்த பண்புடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பண்புடையவர் அப்படின்ற வார்த்தையை தனியாக பார்க்கும்போது வினையாளனின் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பெயர் சார்ந்த சொல் தான் இந்த எச்ச சொல்லை தொடர்ந்து வந்திருக்கு. அப்போ எச்ச சொல்லை தொடர்ந்து பெயர் சார்ந்த சொல் வரும்போது என்ன மிகக்கூடாது, வல்லினம் மிகக்கூடாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன் தப்பு. எந்த ஆன்சர் கரெக்ட்னா டெல்லி ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்தி பிழையுள்ள தொடரை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன் இக்கு இச்சு இத்து இப்பு தான் மிகணும்னு கிடையாது. மெல்லின எழுத்துக்களான இங்கு இஞ்சு இந்து இந்து இம்மு இந்த 4 எழுத்துக்கள் கூட மிகலாம். சரிங்களா? அந்த அடிப்படையில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்போ மிகும் அப்படின்னா எகர ஈற்று வரும்போதுட்டு இந்த மாதிரி மெல்லின மெய்யெழுத்து வந்திருந்தா அந்த இடத்துல மிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செய் நன்றி. சரிங்களா? இதை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெய்மயக்கத்தின் அடிப்படையில் ஈ வரும்போது பக்கத்தில் இந்த மெல்லின மெய்யெழுத்தை சார்ந்த ஒற்றானது இங்கே வரலாம். அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓரெழுத்து ஒரு மொழி, அதை தொடர்ந்து இங்கே மெல்லினம் சார்ந்த நகர வரிசை இருக்குது. அப்போ அதோட ஒற்று மிக வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து இதில் பார்க்கும்போது இந்த செய்மை அப்படின்ற வார்த்தையில் மட்டும் எகர ஈற்றை தொடர்ந்து இம் வராது. ஏன்னா செய்மை அப்படின்னா தொலைவில் அப்படின்ற பொருளில் வரும். அப்போ அந்த இடத்துல என்ன வரக்கூடாதுன்னா மகர ஒற்று வரக்கூடாது. அப்போ ஆப்ஷன் சென்னை. சந்தி பிழையுள்ள தொடரை தேர்க அப்படின்னா இங்கே இம்மு வரக்கூடாது. இம்மு மிகுந்த மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. நெக்ஸ்ட் கொஷின், சந்தி பிழையில்லா தொடரை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் செட்டப் கவனிக்கும் போது பொறுப்பு கூட்டம், சிறப்பு செய்தான், அடுத்து பார்த்தீங்கன்னா மருந்து கடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஃபஸ்ட்டு வார்த்தையை கவனிக்கும் போது எல்லாமே உகரம் ஏறி இருக்கு. அப்படி உகரம் ஏறி இருக்கும்போது அதை நம்ம குற்றியலுகரத்தாக கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? அப்படி குற்றியலுகரமாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்ல குசுடு துகுரு இந்த 6 எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்து இருக்கான்னு பார்க்கணும். அப்போ பூ இருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை கவனிக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன எழுத்தா இருக்கு அப்படின்னா வல்லினம் சார்ந்த எழுத்தா இருக்கு. அப்போ வன்தொடர் குற்றியலுகரின் பின் என்ன மிகும் அப்படின்னா வல்லினம் மிகும். ஓகேவா? அப்போ இங்க கூட்டம் அப்படின்ற வார்த்தை தான் வந்திருக்கு. அப்போ வன்தொடர் குற்றியலுகரங்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்றதுனால இந்த இடத்துல இக்கு வர்றது கரெக்டாக தான் இருக்கு. அதே மாதிரி இதுவும் வன்தொடர் குற்றியலுகரத்தை சார்ந்த சொல் தான். அப்போ இச்சு மிகிறது கரெக்டாக தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மருந்து கடை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆனது வன்தொடர் குற்றியலுகரம் கிடையாது. இது மெல்லின மெய்யெழுத்து. அப்போ மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் மென்தொடர் குற்றியலுகரங்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்ற ப்ரொசீஜர் இருக்கு. அதன் அடிப்படையில் மருந்து அப்படின்ற வார்த்தையை தொடர்ந்து வரக்கூடிய இந்த கடை அப்படின்றது வல்லினம் சார்ந்த வார்த்தை. அதனால இந்த இடத்துல என்ன மிகலாம் அப்படின்னா இக்கு மிகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிழையில்லா தொடரை காண்க, சந்தி பிழையில்லா தொடரை காண்க அப்படின்னா அனைத்துமே பிழை இல்லாம தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன்
டெல்லி தான் கரெக்ட் ஆன்சர். எல்லாமே கரெக்டாக இருக்குது சரிங்களா. இது வன்தொடர் குற்றியலுகரத்தின் அடிப்படையில், இது மென்தொடர் குற்றியலுகரத்தின் அடிப்படையில், இதுவும் வன்தொடர் குற்றியலுகரத்தின் அடிப்படையில் மிகுந்து வந்திருக்கு. கொஸ்டின் நம்பர் 15, சந்தி பிழை உள்ள தொடரை தேர்க. ஏ ஆப்ஷன் கொக்கு பறந்தது, பி ஆப்ஷன் பூ பூத்தது, சி ஆப்ஷன் தீ பந்தல், எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொக்கு பறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொக்கு அப்படின்ற வார்த்தையானது நம்ம என்னவா எடுத்துக்கணும்னா, இந்த இடத்துல எழுவாயா எடுத்துக்கக்கூடாது. கொக்குன்ற வார்த்தை கூல முடிஞ்சிருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது வல்லினம் எழுத்து. அப்போ வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வன்தொடர் குற்றியலுகரத்தில் என்ன மிகலாம் அப்படின்னா வல்லினமானது மிகும். பறந்ததுங்கிற வார்த்தையானது பாவரச. ஸோ இந்த இடத்துல வல்லினம் மிகும். அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பூ பூத்தது, பூங்கிற இடத்துலையும் பூத்ததுங்கிற இடத்துலையும் இடையில வந்துட்டு கேப் வந்திருக்கு. ஒருவேளை கேப் இல்லாமல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஓரெழுத்து ஒரு மொழியின் அடிப்படையில் இந்த இடத்துல என்ன மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும். ஆனால் இங்கே கேப் கொடுத்ததுனால எழுவாயா மாறிடுச்சு பூங்கிற வார்த்தை. அப்போ இந்த இடத்துல என்ன மிகக்கூடாதுன்னா வல்லினம் மிகக்கூடாது. கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா தீப்பந்தல். தீப்பந்தல் அப்படின்ற இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பந்தல் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி இப்போ ஏன் வந்திருக்கு அப்படின்னா தீங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. அப்போ தீங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியை தொடர்ந்து பந்தல்ங்கிற இன்னொரு வார்த்தை வந்து இணைஞ்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன மிகும் அப்படின்னா ஒற்றானது மிகும். அப்போ சந்தி பிழையுள்ள தொடரை தேர்க அப்படின்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். எல்லாமே கரெக்டாக இருக்குது. சந்தி பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்னா வளமான அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க. எல்லாமே என்ன ஈற்றில் முடிஞ்சிருக்குன்னா அகர ஈற்றில் முடிஞ்சிருக்கு. அப்போ அகர ஈற்றில் முடிஞ்சிருக்கும் போது அதை தொடர்ந்து வரக்கூடிய சொல்ல கவனிக்கணும். அப்போ அது தொடர்ந்து வரக்கூடிய சொல்லானது ஒரு பெயர் சார்ந்த சொல், கண்கிற வார்த்தையாக இருக்குது. அப்போ பெயர் சார்ந்த சொல்லாக இருக்கும்போது வல்லினம் மிகக்கூடாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாம்பே ஆப்ஷனும் சென்னை ஆப்ஷனும் வராது. அப்போ ஏ ஆப்ஷனா டெல்லி ஆப்ஷனா அப்படின்னு கவனிக்கிறதுக்கு நம்ம முழுமையாக பார்க்கணும். அப்படி முழுமையாக பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேங்க, காட்சி அப்படின்ற வார்த்தையானது ஒரு பெயர் சார்ந்த சொல். அப்போ பெயர் சார்ந்த சொல்லுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எச்ச சொல். இந்த எச்ச சொல்ல என்ன மிகக்கூடாதுன்னா வல்லினம் மிகக்கூடாது. அப்போ ஏ ஆப்ஷனில் இந்த இடத்துல வல்லினம் மிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இது வராது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா டெல்லி. ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்துடலாம். வேறு எதையுமே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. அப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டில் கவனிக்கும் போதுட்டு அடுத்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டோம். நமக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துடும். அப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனை கொஞ்சம் கவனமாக நம்ம அப்சர்வ் பண்ணி நம்மளோட ப்ரொசீஜர் அந்த இடத்துல அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம சந்திப்பிலேயே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின், சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் என்னன்னா சிவப்பு சட்டை போட்ட கருமை கண்ணழிகைக்கு கனிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே ஆப்ஷன் தான், அதே ஸ்டேட்மெண்ட் தான் அடுத்தடுத்து வருது. இந்த இடத்துல சட்டை சிவப்பு சட்டைன்னு சொல்லிட்டாங்க. சட்டையில் என்ன சட்டை? சிவப்பு சட்டை. அப்போ சட்டைங்கிறது ஒரு பொது பேரை, அதுக்கு முன்னாடி அதை நேரத்தை குறிக்கக்கூடியதுல சிவப்பு சட்டைன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன மிகலாம் அப்படின்னா வல்லினம் மிகலாம். அப்போ வல்லினம் மிகாமல் இருக்கக்கூடிய டெல்லி ஆப்ஷனையும் பாம்பே ஆப்ஷனையும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் ஏவா சியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த வேர்டை நம்ம பார்க்கணும். அப்போ கருப்பு சட்டை போட்ட கருமை கண்ணழகிக்கும் கனியிதழ் அப்படின்னு சொல்லும்போது கண்ணழகிக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கவனிச்சிங்கன்னா புரியும். 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வர இடத்துல என்ன மிகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா வல்லினமானது மிகணும். இங்கே வல்லினம் மிகுற மாதிரி கொடுக்கல. அப்போ இந்த ஆப்ஷன் வரக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக எந்த ஆன்சர் தான் கரெக்ட்னா சென்னை. அப்போ சிவப்பு சட்டை போட்ட கருமை கண்ணழகிக்கும் கனியிதழ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த கண்ணழகிக்கும் அப்படின்றத கொடுத்துருக்கத நீங்கள் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை. அங்கே கூ அப்படின்னு சொல்லிட்டு அழகாக 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்துருந்துச்சுன்னா என்ன மிகணும் அப்படின்னா வல்லினம் மிகணும். ஸோ வல்லினம் மிகாமல் அங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ஆப்ஷன் செட்டப்பில் தவறாக செட் ஆகிடுச்சு இந்த இடத்துல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சென்னை ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், சந்தி பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்னன்னா கீழ்கடல், கீழே கடல், மேலை கடல், அனைத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கவனிக்கும் போது நான் சொல்லியிருக்கேன், இந்த லகர ஒற்று வரும்போது பக்கத்தில் என்ன பண்ணலாம், ஒற்று வரலாம். அப்போ கீழ்கடல் அப்படின்றது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கீழ்கடல் அப்படின்றதே கீழ் அப்படின்ற வார்த்தையோட ஐகாரம் ஏறுனுச்சுன்னா அது என்னவா மாறலாம், கீழே அப்படின்னு சொல்லிட்டு மாறலாம் இல்லையா. அப்போ கீழே அப்படின்ற வார்த்தையில் ஐன்ற வேற்றுமை உறுப்பு
வெளிப்படையாக இருக்கா? அப்போ இந்த இடத்துல இக்கு வரலாமா? அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அது மாதிரி மேலே அப்படின்றது மேல் அப்படின்ற வார்த்தையோட ஐகாரம் இணையும் போதுட்டு மேலேங்கிற வார்த்தையாக மாறுமா? அப்போ ஐகாரம் ஈற்று வெளிப்படையாக வர இடத்துல என்ன மிகும்? வல்லினம் மிகும். அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது, ஏவும் கரெக்டாக தான் இருக்கும், சென்னையும் கரெக்டாக தான் இருக்குது, பாம்பேவும் கரெக்டாக இருக்குது. அப்போ அனைத்துமே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிழையற்ற தொடராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், சந்தி பிழையுள்ள தொடரை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பண்டு காலம் அப்படின்றப்ப சில நேரங்களில் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பண்டு அப்படின்ற வார்த்தையானது, இந்த பண்டுங்கிற வார்த்தையானது மென்தொடரில் வரும். மென்தொடரில் எல்லா டைமிங்கும் நமக்கு என்ன மிகாதுன்னா வல்லினம் மிகாது. அப்போ இந்த இடத்துல என்ன மிகாதுன்னா வல்லினம் மிகாது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டுங்கிற வார்த்தை தான், பண்டு அப்படின்ற வார்த்தை தான் இறுதியில் உள்ள உகரம் நீங்கி, இறுதியில் உள்ள உகரம் நீங்கி ஐகாரத்தோடு இணையும் போது பண்டை அப்படின்ற வார்த்தையா மாறுது. என்ன வார்த்தையா மாறுதுன்னா பண்டை அப்படின்ற வார்த்தையா மாறுது. அப்ப ஐகார ஈற்று இந்த இடத்துல வெளிப்படையா வந்திருக்கு. ஐகார ஈற்று வெளிப்படையா வர இடத்துல என்ன மிகும் அப்படின்னா வல்லினம் மிகும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பண்டைய காலம் அப்படின்னு சொல்லும்போது பழமையான காலம் அப்படின்ற மீனிங்ல வரும். அந்த இடத்துல பழமையான அப்படின்றப்ப பண்பு தொகையா மாறுற இடத்துல இந்த இடத்துல என்ன மிகக்கூடாதுன்னா வல்லினம் மிகக்கூடாது. இந்த இடத்துல என்ன வரக்கூடாதுன்னா வல்லினம் மிகுந்து வரக்கூடாது. அப்ப ஆப்ஷன் பாம்பே. சந்தி பிழையுள்ள தொடர் எது அப்படின்னா பாம்பே ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்தி பிழை நீக்கிய தொடரை காண்க. ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தூது செல்ல வந்த கிளி பறந்த கொடியை பார்த்து பார்த்து கண்டு கண்டு வியந்து போனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே ஆப்ஷன் தான் 3 இடத்துல செட் பண்ணியிருக்காங்க. இப்போ எந்த மாதிரி இடங்கள்ல வல்லினம் மிகும் அப்படின்றப்ப நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வார்த்தையை கவனிக்கணும். அப்போ தூது, இந்த இடத்துல தூது அப்படின்றது தான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேசக்கூடிய ஒரு பொருள். அப்போ அதுதான் எழுவாயாக இருக்கும். அப்போ ஒரு எழுவாயை தொடர்ந்து என்ன மிகக்கூடாதுன்னா வல்லினமானது மிகக்கூடாது. சரிங்களா? அப்போ வல்லினமானது மிகக்கூடாது அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக பாம்பே வராது. அப்போ ஏன் ஆப்ஷனா சென்னை ஆப்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ அடுத்து எங்கே வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போதுட்டு நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல அடுத்த வார்த்தையை கவனிங்க. வந்த கிளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்த கிளி, அதாவது வந்த அப்படின்றது ஒரு எச்ச சொல். அதை தொடர்ந்து கிளி அப்படின்ற சொல்லானது இந்த இடத்துல வந்துட்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு பெயர் சார்ந்த சொல் வந்திருக்கு. அப்போ ஒரு பெயர் சார்ந்த சொல் பக்கத்தில் வரும்போது அது என்னவா இருக்கும் அப்படின்னா பெயரெச்சமாக இருக்கும். அப்படி பெயரெச்சமாக இருக்கிற இடத்துல என்ன மிகக்கூடாதுன்னா வல்லினம் மிகக்கூடாது. சரிங்களா? அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. அப்போ இந்த ஆப்ஷன் தான் ஆன்சரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். ஏன்னா ஒரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிழை நீங்கிய தொடர் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கவனிக்கணும். தூது செல்ல வந்த கிளி பறந்த கொடியை பார்த்து பார்த்து அப்படின்னு சொல்லும் போதுட்டு பறந்த இந்த இடத்துல வரக்கூடாது. ஏன்னா பறந்த கொடியை அப்படின்னு சொல்லும்போது கொடி அப்படின்றது பெயர் சார்ந்த சொல். அப்போ இந்த இடத்துல என்ன மிகக்கூடாதுன்னா ஒற்றானது மிகக்கூடாது. இந்த எச்ச சொல்லை தொடர்ந்து கொடிங்கிற வார்த்தையானது ஒரு பெயர் சார்ந்த சொல்லா இருக்கிறதுனால அந்த இடத்துல என்ன மிகக்கூடாதுன்னா ஒற்றானது மிகக்கூடாது. ஏன்னா பெயரெச்சத்தின் அடிப்படையில் ஒற்றானது மிகாது. அடுத்து பார்த்து 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 கண்டு கண்டு வியந்து போனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பார்த்து பார்த்து அப்படின்ற வார்த்தையானது கூட்டுநிலை பெயரெச்சத்தின் அடிப்படையில் வரும். அப்போ கூட்டுநிலை பெயரெச்சத்தில் வரும்போதுட்டு 2வது இடத்துல என்ன மிகலாம் அப்படின்னா வல்லினம் மிகலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் நமக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டு கண்டு அப்படின்றதே தொடர்ச்சியாக வந்திருக்கு, இடையில கேப் இல்லை. அப்போ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இரட்டை கிளவியில் என்ன மிகக்கூடாதுன்னா இந்த இடத்துல வல்லினம் மிகக்கூடாது. அது ஆப்ஷன் சென்னை. இங்கே வந்துட்டு ஒரு 20 கொஸ்டின் சந்திப்பில் ரிலேட்டடாக நம்ம பார்த்துருக்கோம். இது வந்துட்டு நான் ஒரு சில ட்ரிக்ஸ் சொன்னேன் இல்லையா, எப்படி ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணணும்னு. இந்த மாதிரி நீங்கள் நிறைய கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பழக்கம் வரும். அப்போ அதுக்கு முதற்கட்டமாக நம்ம என்ன படிக்கணும்னா எந்த இடங்களில் வல்லினம் மிகும் அப்படின்ற விஷயத்த நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கரெக்டாக அப்ரோச் பண்ண முடியும். அதனால் பேசிக் இலக்கணங்களும் சரி, இந்த சந்திப்பிலை மிகுமா மிகாதா அப்படின்றத படிக்கும்போது தான் அப்போ நீங்கள் எந்த விஷயத்தை தெளிவாக படிக்கணும் அப்படின்னா வல்லினம் மிகக்கூடிய இடங்களை தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த கொஷின்ஸ் பொறுத்தவரையும் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். இது ஈஸியான ஒரு விஷயந்தான். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாக நம்ம வந்துட்டு அந்த பலனை வந்துட்டு இதில் ஈஸியாக அடையலாம். ஸோ இதை பொறுத்தவரையும் நம்ம ப்ராக்டிஸ் மூலமாக தான் நம்மளை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். எடுத்த உடனே மார்க் வராது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா இதை வந்துட்டு ஒமிட் பண்ணுறது, இதை அவாய்ட் பண்ணுறது அப்படி இல்லாமல் நம்ம படிக்கிற பழக்கத்தையும் அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாக அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிற பழக்கத்தையும் வச்சுக்கணும். நன்றி.